ஹலோ. அண்ணன் பூஜையில் இருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபோன் பண்ண. ஓகே. ஹலோ, அண்ணன் பூஜையில் இருக்காருயா. அவன் பேசட்டுங்க. தொண்டை தண்ணி ஊற்றி சாகிற வரைக்கும் அவன் பேசிக்கிட்டே இருக்கட்டும். வேண்டாம் 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 வேண்டாம், நீங்கள் ஒன்றும் கலாட்டா பண்ண வேண்டாம். சரியா, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு கூப்பிட்றேன். இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? எவ்வளவு நேரமா உங்க அண்ணனுக்கா காத்துட்டு இருக்க. வந்திருக்கிறது பழனிவேல் செட்டியார்னு உங்க அண்ணன் கிட்ட சொன்னியா இல்லையா? நீங்க வந்திருக்கிறத நான் அண்ணன் கிட்ட சொன்னேன். அவரு உங்களை கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொன்னார். இப்படி வெறுக்கிற அளவுக்கு காக்க வைக்கிறீங்களே, இது அந்த கடவுளுக்கே பொறுக்குமா? உனக்கு தெரியாத ஆறுமுகம், இன்னைக்கு இந்த ஸ்டேட் ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிற உன் அண்ணன் வெள்ளச்சாமி இல்ல, அவனோட சின்ன வயசுல தோல்ல கிடக்கிற துண்டை எடுத்து இடுப்புல கட்டிக்கிட்டு நான் எப்ப வருவேன்னு என் பங்களா முன்னாடி காத்துக்கிட்டு இருப்பான். அவனை எனக்கு பிடிச்சதால அவனை பெரிய ஆளாக்கணும்னு நினைச்சு சட்ட விரோதமான அத்தனை பிசினஸையும் நான் சொல்லி கொடுத்தேன். இது நடந்தது 1972. அதுக்காக ஒரு சின்ன உதவி கூட எதிர்பார்த்தது இல்லை. அது ஏன்னா அவன் நல்லா இருக்கட்டும்னு நினைச்சேன். புரியுதா? வெள்ளச்சாமி கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்தா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவனை வளர்த்த இந்த பழனி வேலையே மறந்துட்டான். சுத்தமா மறந்துட்டான். இப்ப கூட செஞ்ச உதவிக்கு பிரதிபலன் எதிர்பார்த்து இங்க வரல. ஆனா ஒரு சின்ன சப்போர்ட் ஓ அண்ணன் எனக்கு செய்வாங்கிற நம்பிக்கையில தான் நான் வந்திருக்கேன். வணக்கம் முதலாளி. எவ்வளோ நாளாச்சு சந்திச்சு. சௌக்கியமா இருக்கீங்களா? நான் உனக்கா காத்திருக்க ஆரம்பிச்சு 3 மணி நேரம் ஆச்சு. எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரே விரோதிங்களா இருக்காங்க செட்டியாரு. அதுக்கு தான் ஒரு பூஜையை பண்ணிடலான்னு பண்ணி விட்டுட்டேன். வெள்ளச்சாமி, இப்போ இருக்கிற என்னோட நிலைமை எந்த தொழில காலை வச்சாலும் நஷ்டமாக தான் ஆகுது. உங்ககிட்ட ஒரு உதவி எதிர்பார்த்து நம்பிக்கையோட வந்திருக்கேன். என்ன செய்யணும்? தமிழ்நாட்டை ஆள்றது யாரா இருந்தாலும் அவங்க குடும்பியெல்லாம் உன் கையில தான் இருக்குன்னு எனக்கு தெரியும். விஷயத்துக்கு வாங்க. நீ வேணான்னு விட்ட சில கடத்தல் பிசினஸை நான் பண்ணிக்கிறதுக்கு நீ அனுமதிக்கணும். சும்மா வேண்டாம், நமக்குள்ள ஒரு டீல் வச்சுக்கலாம். செட்டியாருக்கு என்னை பற்றி நல்லாவே தெரியும். ஐ பிலீவ் இன் கேஷ் டவுன் பிசினஸ். எது பேசுறதா இருந்தாலும் காசை மேட்ச மேலே வச்சுட்டு பேசுங்க. அதுதான் நம்ம பாலிசி. வெள்ளச்சாமி, அது எனக்கு தெரியும். உன்னை நான் நம்பி வந்துட்டேன்.
தப்பான எண்ணத்தோட தப்பான இடத்துக்கு வந்திருக்கீங்க. கிளம்பு. இல்ல, சரியான இடத்துக்கு சரியா தான் வந்திருக்கேன் பெட்டியோட. பணமா? ம் சொல்லவே இல்லை. சொல்றேன், பணமா இல்ல, பொக்கிஷமா கொண்டு வந்திருக்கேன். இது என்னன்னு தெரியுமா? நீ சட்டவிரோதமா பண்ணுன அத்தனை பிசினஸோட பொக்கிஷம் இது. உன் கடந்த கால பொக்கிஷம் என்னைக்காவது பயன்படும் தான் பத்திரமா வச்சிருந்தேன். இது மட்டும் தமிழ்நாடு போலீஸ் கிட்ட மாட்டிச்சுன்னு வையேன், மவனை நீ ஜென்மத்துக்கு வெளியில வர முடியாது. அனாவசியமா என்ன ஒரு பெரிய வில்லன் ஆக்கிடாத. இப்ப சொல்லு, சப்போர்ட் பண்ணியா மாட்டியா? நிச்சயமா. டேய். ம். சரிண்ணே. இது செட்டியாருக்கு பிடிக்குமேனு தான் கொண்டு வர சொன்னேன். அடிச்சா சும்மா கும்முடி எங்கேயோ தூக்கிக்கும். இங்க பாரு வெள்ளச்சாமி, என்ன தப்பா நினைக்காத. வேற வழி எனக்கு தெரியாம தான். ம், ம். என்ன பண்ற? ஏய், நீ என்ன பண்ற? ஏய், வெள்ளச்சாமி, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? எதுக்காக கொளுத்துன? என்னப்பா அது? என்னது? எதுக்கு கொளுத்துன? ஹலோ. ஆமா, இசைக்கு தான்யா. சரி, நானே அங்க வரேன்.
ஆட்டோ வருமா? இந்த ஆட்டோ வராது, அந்த ஆட்டோ வரும். அந்த ஆட்டோவா? அந்த ஆட்டோ வாங்க. ஆட்டோ வருங்களா? எங்கே போகணும்? அட்ரஸ் இருந்தாங்க. ஓகே. ஏறுங்க. பார்த்து மீனு பார்த்து. 50 ரூபா ஆகும். 50? அப்புறம் அங்கே போயிட்டு லொல்ல பண்ணுற வேலை வச்சுக்க கூடாது. மீட்டர் போட மாட்டீங்களா? இது வேலை செய்யுதுல்ல? வேலை செய்யும், ஆனால் வேலை செய்ய வைக்கிறது இல்லை. ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது அப்படிதான். இந்த டயலாக் அடிக்கிற வேலைலாம் வேண்டாம். 50 ரூபாய்க்கு ஓகேன்னா போகலாம். காலங்காத்தால சும்மா டென்ஷன் பண்ணாத. இப்படி சொன்னா எப்படி? ஸ்டாண்ட்ல ஆட்டோ இருக்கிறது பப்ளிக் கூப்பிட்டா வர்றதுக்கு தானே. அப்படியா? கீழே இறங்குமா. இறங்குங்கல்ல. எனக்கு பிரச்சனை வேணாங்க. இறங்குமா. நீ இறங்காத. என்ன மாப்பிள, காலங்காத்துல கச்சேரி ஆரம்பிச்சிட்டு போல இருக்கு. கச்சேரி நான் ஆரம்பிக்கல மச்சான், இவர் தான் ஆரம்பிச்சிருக்காரு. ஸ்டாண்ட்ல ஆட்டோ நிக்கிறதே கூப்பிட்டா போறதுக்கு தானா, அதுவும் மீட்டர் போட்டு தான் ஓட்டணுமா. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேட்டுக்கோங்க. இவரோட தரிசனம் எப்பவும் கிடைக்காது. ஏய் விலகுடா, விலகுன்றல்ல. என்னடா என்ன இல்லண்ணா, என்னடா இது இங்க பிரச்சனை? அது வந்துங்கண்ணே, நான் இந்த ஊருக்கு புதுசா. இந்த ஊரை பத்தி எனக்கு அவ்வளவா தெரியாது. எங்க போறோங்கிற அட்ரஸை இவர்கிட்ட கொடுத்துருக்கேன். ஏறுற வரைக்கும் சும்மா இருந்துட்டு ஏறினதுக்கு அப்புறம் திடுதுப்புன்னு 50 ரூபா கேட்கறாருண்ணே. சரி மீட்டரை போடுங்க, மீட்டரை பார்த்து காசு தரேன் சொன்னா ஒத்துக்க மாட்டாரு. கேட்டா மீட்டரை போட மாட்டேன்றாருண்ணே. இவ்வளவுதானா? இது ஒரு சிம்பிள் மேட்ரு. நான் என்னமோ ஏதோலாம் நினைச்சேன். பார்த்தா ஹேண்ட்ஸமா இருக்கீங்க. நீங்க எந்த ஊருன்னு தெரிஞ்சுக்கலாமா? மதுரைண்ணே. அது ஒன்று பார்த்தாலே தெரியுது. இவனுக்கு பார்க்கறதுக்கு தான் ஆட்டோக்காரங்க, பண்றதெல்லாம் வெட்டு குத்து கொலை. அதனால நீ தேவையில்லாம பிரச்சனை பண்ணாம அவனுக்கு கேட்ட காசை கொடுத்துட்டு போயிட்டே இரு. கூட லேடிஸ் வேற வந்திருக்காங்கல்ல. நீ வண்டி எடு, நீ கேட்ட காசை கொடுப்பாரு. ஹலோ அண்ணே, நீங்க யாருன்னு சொல்லவே இல்லையே. ஓ, உனக்கு என்ன பத்தி தெரியல. யாரும் இது வரைக்கும் கேட்காத கேள்வியை கேட்டுட்டேன். ஆமாண்ணே, தெரியுண்ணே. என் பேரு பேரிக்கா, ஊரு ஊருகா, நாடு நார்த்தங்கா. போதுமா? வேற ஏதாவது வேணுமா? ஐயோ, என்ன அழகான பேருண்ணே. அண்ணே பேரிக்காண்ணே, நான் சொல்றது நல்லா கேட்டுங்க. நான் இந்த ஆட்டோல தான் போவேன், அதுவும் மீட்டர் போட்டு தான் போவேன். இதை நானும் இந்த நாட்டோட குடிமகங்கிற உரிமையில தான் சொல்றேன். இதுல ஒன்ன மாதிரி பேரை கூட சொல்ல பயப்படுற புறம்போக்கெல்லாம் பஞ்சாயத்து பண்ண தேவையில்ல, கிளம்பலாம். நீ உடம்ப புண்ணாக்காம அந்த இடத்த விட்டு போக மாட்டேன்னு நினைக்கிறேன். உனக்கு சனி நாக்குல உட்காந்துருக்கான். நல்ல மாதிரி புத்தி சொல்லி கூட்டிட்டு போமா. கையெடுறா, எடுறா கைய. ஜெய் ஜெய், இந்த சீன் கட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிட்டா அப்புறம் பசங்கள்கிட்ட சொல்லி உனக்கு கைமா பண்ணிடுவேன். என்னாச்சு சார்? என்ன எங்க பிரச்சனை? டேய், இந்த புண்ணாக்க பயலுக்கு என் காலில் கிடக்கிற செருப்பால் அடி வாங்கணும்னு நினைக்கிறேன். நான் யாருன்னு தெரியாம மோதிக்கிட்டு இருக்கேன். நான் எவ்வளவு மோசமானு சொல்லியா? என்னையா உனக்கு தகராறு பண்றதுக்கு சந்தான சார் தான் கிடைச்சாரா? இல்ல சார், நான் ஆட்டோல மீட்டர் போட சொன்னா. மீட்டரா? என்ன மீட்டரியா? இல்ல சார், ஆட்டோ மீட்டர். ஆட்டோவா? எந்த ஆட்டோயா? ஓ அப்படியா? உன் அம்மாவுடைய அம்மாவுக்கு பின்னாடி கட்டி வந்தப்போ கூட்டிட்டு போனீங்களே ஒரு ஆட்டோல, அதே ஆட்டோ. நீ லவடகோபால், போலீஸ்காரனே கேவலமா பேசியா? என்ன பண்ற பாரியா? வேண்டாங்க.
அட அட பரதேசி, இந்த ஆட்டோவை நம்ம அரசாங்கம் எதுக்காக அலாட் பண்ணி வச்சிருக்குன்னு தெரியுமாடா? என்ன மாதிரி அட்ரஸ் தெரியாம வரவங்களுக்கு சரியான இடத்துல சரியான நேரத்துல சரியான மீட்டரை போட்டு கொண்டு போய் விடணுங்கிறதுக்காக தான். அட்ரஸ் தெரியாதவன் எவனாவது மாட்டினா அவன் கிட்ட இருக்கிறத அடிச்சு பிடிக்கிட்டு ரோட்ல விடுறதுக்காக இல்லடா ராஸ்கல். ஏறா ஏய், உனக்கு இன்னைக்கு பொங்கல் தாண்டி. ஏறா வண்டி ஏறா வண்டி ஏறா எட்ரா வண்டிய. போ நேரா போலீஸ் ஸ்டேஷன் போ. இந்தா 15 ரூபா சரியா இருக்கும். அங்க போய் நான் உங்க எல்லாரையும் புரட்டி புரட்டி அடிச்சேன்னு ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கூட போலீஸ்காரனையும் சேர்த்து அடிச்சேன்னு சொல்லு. அப்பதான் கம்ப்ளைண்ட் ஸ்ட்ராங்கா போடணும். வண்டி ஏறா எட்ரா வண்டிய. நில்றா நில்றா நில்றா. ஆமா, கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்க என் பேர் தெரியுமாடா உனக்கு? தெரியாது சார். பரமன், மதுரைக்காரன் சொல்லு. போ. அவன் எங்க ஓடி ஒளிஞ்சாலும் அவனை தூக்கணும் சார். அவனை அடிக்கிற அடியில அவங்க ஆத்தா கொடுத்த பாலெல்லாம் கக்கணும். இல்லைன்னா நான் வெளியில ரவுடியா நடமாட முடியாது சார். எங்க இருந்தோ வந்த ஒரு பொன்னாடை கிட்ட நான் அடி வாங்கினேன்னு தெரிஞ்சா அண்ணாச்சி என்ன ரொம்ப கேவலமா பேசுவாரு. அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பயமா. ஐயா, நான் வரம்பு மீறி பேசுறதா நினைச்சீங்கன்னா என்ன மன்னிச்சிருங்க. நான் சொல்ல வந்ததை சொல்லிடுறேன். இவங்க எல்லார பத்தியும் கம்ப்ளைண்ட் வராத நாளே இல்லைன்னா பாத்துக்கங்களேன். இவங்களுக்கு ஊர்க்காரங்க வச்சிருக்கிற பேர் என்ன தெரியுமா? ஆட்டோ ரவுடிங்க. கிரிமினல் கேஸ்ல பதிவாகாத ஒருத்தங்க கூட ஆட்டோ ஸ்டாண்ட்ல கிடையாது. சார், இவனோட உண்மையான தொழில் வெள்ளச்சாமிக்காக கள்ளச்சாராயம் கடத்துறதும் மாமா வேலை செய்யறதும் தான். டேய் நிறுத்துறா. நான் கேட்டேன் உங்ககிட்ட. டேய் போலீஸ், நீ யாரு என்னங்கறத மறந்து எனக்கு புத்தி சொல்லி என் தலையில உட்காரலான்னு நினைச்சேன்னு வச்சுக்கோ, பிச்சு போடுவேன் பிச்சு. நான் இப்ப சொல்றது உனக்கும் கூட சேர்த்ததாயா. யோ சந்தானம், ஆட்டோ ஸ்டாண்ட்ல வச்சு உன்னையும் காசையும் அடிச்சு உன்னையும் அவனையும் கம்ப்ளைண்ட் கொடுக்க இங்க அனுப்பி வச்சிருக்கான்னா அவன் ஒண்ணு சோப்பலாங்கி இல்லை, நெஞ்சில மாஞ்சா உள்ளவன். என்ன நெஞ்சோ மாஞ்சாவும் முதல்ல அவனுக்கு நீங்க யாருன்னு காட்டணும் சார். இந்த சந்தானத்தை அடிச்ச கை அவன் ஆத்தாளுக்கு வாய்க்கரிசி போடுறதுக்கு இல்லாம பண்ணணும் சார். ஐயா, நம்ம யோசிக்காம எடுத்தோம் கௌத்தன் ஏதாவது பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். சார் அவன் நீ உட்கார் சந்தானம். ஓ இவன் தானா நீங்கெல்லாம் சேர்ந்து என்ன பயமுறுத்தின அந்த மகா அவதாரம்? கொஞ்சம் நில்லுடா. மதுரைக்காரங்கிற திமிரு ஒரு போலீஸ்காரனை அடிச்சது இல்லாம போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து தாண்டம் ஆடுறியாடா பொறுக்கி. கண்டவனுக்கெல்லாம் கால் அமைக்கி விட்டவன் நாத்து அடிக்கிற கையை என் மேல வச்சேன்னு வச்சுக்க, கதை கந்தலாயிடா. நீ யாருன்னு எனக்கு தெரியும். மொல்ல மாறிக்கெல்லாம் மொல்ல மாறி, முடிச்சவைக்கெல்லாம் முடிச்சவைக்கு, பிச்சைக்காரனையும் ஏமாத்தி புடுங்கி சாப்பிடுற பிச்சைக்காரன். எந்த ஏரியாவுக்கு போனாலும் அந்த ஏரியாவில் இருக்கிற பெரிய மனுஷங்களுக்கு மாமா வேலை செய்யற மாமா சப் இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ. சஸ்பெண்ட்ல இருந்த நீ எவனுக்கோ கைய கால் அமைக்கி மறுபடியும் ட்ரெஸ் போட்ட இல்ல, சஸ்பெண்ட கேன்சல் பண்ணி இந்த ஸ்டேஷன்ல சார்ஜ் எடுத்து இந்த சேர்ல ஏறி உட்கார ஆரம்பிச்சு வெறும் 6 மாசம் தானே ஆகுது. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ஒட்ட ஆரம்பிச்சிருக்க. உன் கில்பான்ஸ் வேலையை என்கிட்ட காட்ட ஆரம்பிச்சு ஒட்ட நறுக்கிடுவேன். சார் கூப்பிட்டியா? இல்ல சார் யாருன்னு எனக்கு. ஓ மரியாதை, இது நல்லா இருக்க. அதுக்கு என்ன சொல்லிட்டா போச்சு. நான் யாருங்கறத உள்ள போய் விளக்கமா பேசலாமா? உள்ளயா? பேபா பேபா உள்ள இல்ல, உள்ள சார் இன்ஸ்பெக்டர் சார். ஏய், பேரு பேரிக்கா, ஊரு ஊருக்கா, நாடு நார்த்தங்க. உன்னை கூப்பிடுறப்ப மரியாதையா உள்ள வர. அது வரைக்கும் இங்க நிக்கிறேன். வா. யாரா இருப்பான்? சார் வர்றது முன்னாடியே சொல்லியிருந்தா நானே அங்க வந்து. நீங்க யாருன்னு தெரியாம நான் தப்பா பேசிட்டேன். முன்ன பின்ன தெரியாத இடத்துக்கு வந்தவங்கள ஆட்டோக்காரனுங்கெல்லாம் சேர்ந்து ஏமாத்த நினைக்கும் போது ஒரு போலீஸ்காரனா அதை தட்டி கேட்கறத விட்டுட்டு அவங்களுக்கு நீ சப்போர்ட் பண்ண பாரு, அது தப்பு, மன்னிக்க முடியாத தப்பு. என்ன பண்றது? இது மாதிரி சொல்லி கொடுக்கக்கூடிய தகுதி இருக்கிறவன் தான் போலீஸ்காரன். எல்லாரும் நம்ம டிபார்ட்மெண்ட்லயே அங்கங்க கேவலமான மாமா பசங்களா இருக்காங்களே,
நம்ம எசக்கி மாதிரி இல்லையா எசக்கி? என் கண்ட்ரோல்ல இருக்கிற இந்த ஏரியாவுக்குள்ள இனிமே இந்த மாதிரி நடக்க கூடாது, நடக்கவே கூடாது சார். இதுவரைக்கும் பெண்டிங்ல இருக்கிற எல்லா கேஸும் என்கிட்ட வந்தாகணும், ஒண்ணு கூட மிஸ் ஆகாம. என்ன சொல்றான் இவன்? புரியல? நல்லா கொட்டிக்கினீங்களா? இல்ல சார், சாப்பிட்டோம் சார். சரி போங்க. எசக்கி, இப்ப நான் சொன்ன கேஸோட ஃபைலுங்கெல்லாம் நாளைக்கு காலையில 10 மணிக்கு ஷார்ப்பா என் டேபிள்ல இருக்கணும். ஆன் மை டேபிள். சார். மீனுக்குட்டி, என்னடா பண்ற? அம்மா, அப்பா எங்கம்மா? மீனுக்குட்டியை புது ஸ்கூல்ல சேர்க்கறதுக்காக அப்பா அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்க போயிருக்காரு. ஃபார்ம் வாங்கினதோ என் செல்லக்குட்டியை பார்க்கறதுக்காக இப்ப வந்துருவாரு. அப்பா வர டைம் ஆச்சு. கடவுளே, இப்ப வந்துருவாரே. மீனுக்குட்டி, நீ டிவி பார்த்துக்கிட்டு இங்கே இரு, நான் கிச்சனுக்கு போறேன். உன் அப்பா வரும்போது சாப்பாடு இல்லைன்னா அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. சரிம்மா. இந்த ஸ்டவ்வை வச்சுக்கிட்டே எனக்கு போதும் போதும் ஆயிடுது. கொஞ்சம் கேஸ் ஏஜென்சி வரைக்கும் போனா போதும். அவ அந்த கேஸ் சிலிண்டர் எடுத்து ஜீப்ல வச்சிருவான். போக மாட்டாரே. கேட்டா அதிகார துஷ்பிரயோகங்கிறாரு. இந்த வாயில நுழையாத வார்த்தையில யாருதான் கண்டுபிடிச்சாங்களோ. உன் அப்பன் 100 வயசு. பரவாயில்லையே, நீ போர்டு மாட்டின உடனே நோயாளிங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க. நான் நினைக்கிறேன் இந்த ஊர்ல நல்ல டாக்டர் இல்ல போல இருக்கு. நக்கலா? இந்த காலத்துல ஹோமியோபதி டாக்டர்ஸ் மேலதான் ஜனங்களுக்கு நம்பிக்கை. இத உங்ககிட்ட சொல்ல என்ன ஆக போகுது? கழுதுக்கு தெரியுமா கற்பூர வாசனை? ஏய், என்ன சொன்ன? நான் உன்னை டிஸ்கரேஜ் பண்ணலடி. நீ மருந்து கொடுத்து ஒரு நோயாளியாவது குணமானதை நான் பார்க்கல, அதான் சொன்னேன். ஹலோ சார், ஹோமியோபதின்னு சொன்னா லாங் டைம் ட்ரீட்மெண்ட்னு அர்த்தம். நோயை வேரோட அழிக்கிறதுக்கு நிறைய டைம் வேணும். அப்புறம் இது வரைக்கும் எனக்கு அந்த பாக்கியமே கிடைக்கல. நீங்க சார்ஜ் எடுக்கிற ஊர்ல எல்லாம் நானும் 4-5 பேஷண்ட்ஸுங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிப்பேன். அப்பதான் உங்களுக்கு சஸ்பெண்டோ டிரான்ஸ்ஃபரோ ஆகும். அப்புறம் மூட்டையை கட்டிக்கிட்டு கிளம்ப வேண்டியதுதான். எங்கேயாவது கொஞ்ச நாள் நிரந்தரமா இருப்போமா? நேத்து நடந்ததெல்லாம் பார்த்துட்டு இருந்த கொஞ்சம் நம்பிக்கையும் போயிடுச்சு. நீ கவலைப்படாத. இங்க அவ்வளவா இந்த சிங்கத்துக்கு வேலை இருக்கிற மாதிரி தெரியல. நீ யாருக்கெல்லாம் ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணுமோ உன் இஷ்டம் போல ஆரம்பிச்சுக்க. அப்புறம் வீட்டுக்கு வந்து இவ்வளவு நாள் ஆகியும் பூஜை கீஜை எதுவுமே ஆரம்பிக்கல. ஏதாவது ஐடியா இருக்கா? என்ன ஐடியா? அம்மா, அம்மா,
யாரு நீங்களாம்? அந்த சாம்பார் கொஞ்சம் எடு. ம், பரவாயில்ல, நானே எடுத்துக்கிறேன். ஓகே. நீங்க யாருன்னு முதல்ல சொல்லுங்களேன். சொல்றேன் வாத்தியாரே. உட்கார் உட்கார் உட்கார். என்ன வேணும்? என்ன வேணும் உங்களுக்கெல்லாம்? என்ன வேணும்னு சொன்னா கொடுப்பீங்களா? இதான்டா இட்லி சாம்பார். நம்ம கலப்பு கடை கேசவன் இருக்கான் பாரு, அந்த டவுசர் பாண்டி கிட்ட போய் சொல்லணும் இட்லி சாம்பார் எப்படி வைக்கிறது இவங்கள்ட்ட வந்து கத்துக்கணும். தயவு பண்ணி சொல்லுங்க, நீங்களாம் யாரு? ஏன் எங்களை இம்சம் பண்றீங்க? தெய்வமே, என்ன கண்ணு செம்பு என்ன புதுசா அடியே படல போல இருக்கு. இப்ப வேற மூட்ல வந்திருக்கேன், இல்லன்னா கந்தலா இருக்கும். பார்த்தா நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள இங்க இருக்கிற எல்லா பொருளையும் நாங்களே காலி பண்ணி தர்றோம். என்ன சொல்றீங்க நீங்க? என் வீட்டு காலி பண்ண நீங்க யாரு? என்ன வாத்தியாரே, வீட்டையே வித்ததுக்கு அப்புறம் பொருளை இங்க வச்சுக்கிட்டு இருந்தா எப்படி? வித்த வீடா? என் வீட்டை நான் யாருக்கும் விக்கலையே. இப்படிதான் அடிக்கடி நம்ம அண்ணாச்சி தமாஸ் பண்ணுவாரு. ஒரு இடத்த பிடிச்சு போச்சுன்னா வாங்கிடுவாரு, வித்தவனுக்கு தெரியாது. இது மாதிரி தான் நம்ம இப்ராஹிம் பாய்க்கு நடந்துச்சு. அந்த ஹோட்டலை எங்க அண்ணாச்சியே வாங்கிட்டாரு. அந்த விஷயம் நாங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் பாய்க்கே தெரிஞ்சிச்சு. அவருக்கு மயம் ஒருத்தர் இருந்தான், காலி பண்ண முடியாதுன்னு அட்டம் புட்டிச்சான். அப்புறம் நாங்களே அவனை காலி பண்ணிட்டோம். அப்பதான் விஷயமா? உன் அண்ணாச்சிக்கு கூஜா தூக்குறவங்க கொஞ்ச நாளா அப்பப்ப என் வீட்டுக்கு வந்துட்டு போகும்போதே நினைச்சேன். இப்பதானே புரியுது இத்தனை நாளா அவங்க எதுக்கு வீட்டுக்கு வந்துட்டு போனாங்கன்னு. நாங்க பசியோட வாழறவங்க தான். அதுக்காக காலங்காலமா என் குலதெய்வம் குடியிருக்கிற இந்த வீட்டை என் உயிர் இருக்கிறவங்க யாருக்கும் தரமாட்டேன். இதை அவங்கிட்டே போய் சொல்லு. தேவையில்லாம உன் உசுரை பத்தி எல்லாம் எனக்கு ஞாபகப்படுத்தாத. இந்த வீட்டையும் சுத்தி இருக்கிற இடத்தையும் நீ வித்துட்டதா தயார் பண்ண பத்திரம் தான் இது. இந்த அப்படியா? எங்க அண்ணாச்சிக்கு வேண்டப்பட்ட ஒருத்தர் இருக்காரு, பேரு மாசிலாமணின்னு. அவர் பேர்ல இந்த வீட்டை பத்திரம் போட்டுரு. யோ டப்பா வாத்தியாரு, இந்த இடத்துக்கு 10 லட்சம் ரூபாய் எங்க அண்ணன் பிக்ஸ் பண்ணிருக்காரு. இந்த அட்வான்ஸ் இதை எடுத்துக்கிட்டு மரியாதையா ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல வந்து கையெழுத்து போட்டு. கையெழுத்தா? முதல்ல என் வீட்டை விட்டு வெளில போடா. அவன் திருந்த மாட்டான். அவனை எம்எல்ஏ ஹலோ ஹலோ சார், எங்க வீட்டுக்கு நிறைய ரவுடிங்க வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்காங்க சார். நீங்க கொஞ்சம் சீக்கிரம் வந்தா நல்லா இருக்கும் சார். நானா? நாராயண வாத்தியார் வீடு சொன்னா எல்லாருக்கும் தெரியும் சார். ஆமா சார், ஆமா, அதான் சார். சொல்ல வேண்டியவங்களுக்கெல்லாம் சொல்லியாச்சா? அப்ப நம்ம ஆட்டத்தை ஆரம்பிக்கலாம். வயா, எங்கேயா யாரையுமே காணோம்? அங்க சார். என்னாச்சு? என்னாச்சு? குடும்பத்தியா? என்னடா இது? ஏய் கிளம்பு கிளம்பு. உனக்கு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் தலையிட்டு. விடுங்க சார், விடுங்க சார்.
நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க சார். இதெல்லாம் அண்ணாச்சியோட வேலை. நாம இதுல தலையிட வேண்டாம். யோ பிரியா, பாடம் சொல்லி கொடுக்குற வாத்தியார் இந்த மாதிரி போட்டு அடிச்சிருக்கான், பார்த்து சும்மா சொல்றியா? சார் நான் சொல்றத சொல்லிட்டேன். இதுக்கு மேல உங்க இஷ்டம். ஏய் 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 அண்ணாச்சி நினைச்சாருன்னு வச்சுக்கோங்க, நம்ம குடும்பம் தெருவுக்கு வந்துடும். நாமெல்லாம் குழந்தை குட்டியோட வாழ்றவங்க. தேவையில்லாம நம்ம எதுக்காக அவரை பகிச்சுக்கிறோம்? நீங்க வேணா பகிச்சுக்கோங்க, என்ன ஆளா விடுங்க. தயவு பண்ணி நீங்க எங்களை காப்பாத்தணும். நீங்களும் குடும்பஸ்தன்றதை மறந்துடாதீங்க சார். எங்களுக்கும் குடும்பம் இருக்கிறதுனால தான் நாங்க போறோம். தேவையில்லாம இந்த பிரச்சனையை பெருசாக்காம அவங்க என்ன சொல்றாங்களோ செய்யுங்க. பத்திரம் போட்டு கொடுத்தப்ப அவங்க என்கிட்ட கொடுத்த பணம் இது. எவ்வளோ இருக்கு? 10 லட்சம். 6 லட்சத்துக்கு டிடியாவும் 4 லட்சத்தை பணமாகவும் கொடுத்தாங்க. அதில் 50,000 அவங்களே எடுத்துக்கிட்டாங்க. சொத்துன்னு சொல்றதுக்கு அந்த வீடு மட்டும்தான். அது பரம்பரையா நாங்க வாழ்ந்த வீடு. அது இன்னைக்கு எங்களுக்கு இல்லைன்னு போது. வெள்ளச்சாமி அண்ணாச்சி இப்படி ஒரு அக்கிரமத்தை செஞ்சான்னு சொல்றதை என்னால நம்ப முடியல. அவருக்கு ஒரு வீடு வேணும்னா உன் வீடு தான் வேணும்னு என்ன இருக்கு? நீ சொல்ற கட்டுக்கதையை என்னால நம்ப முடியல. அதனால சார், நாம இந்த விஷயத்தை கொஞ்சம் சாவகாசமா விசாரிச்சுட்டு வேண்டாமா? நீங்க டீயை குடிங்க. நீங்க ஃபோன் பண்ணதும் இங்கிருந்து வந்தது ஹெட் கான்ஸ்டபிள் சுந்தரம் பிள்ளையும் கான்ஸ்டபிள் காசிங்கிறது உண்மைதானே? ஆமா சார். அதுக்கு இன்னைக்கு சுந்தரம்பிள்ளை வரவே இல்லையே. அந்த ஆள் இன்னைக்கு லீவு சார். அதனால தான் நான் சொல்றேன், இந்த விஷயத்தை நாம கொஞ்சம் சாவகாசமா. காசி சார், இவர் யாருன்னு தெரியுதா? தெரியாது சார். இதுக்கு முன்னாடி இவரை பார்த்த மாதிரி சரியா ஞாபகம் இல்லை சார். இவர் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. சில ரவுடிங்க வந்து இவர் வீட்டில் கலாட்டா பண்ணதா. நீயும் சுந்தரம் பிள்ளையும் இவர் வீட்டுக்கு போயிருந்ததா இந்த கம்ப்ளைண்ட் பேப்பரில் கொட்டை எழுத்துல தெளிவா இருக்கு. உண்மையா? ஐயோ இல்லை சார், சுந்தரம் பிள்ளை இன்னைக்கு லீவு சார். திருட மாரிமுத்து தேட்டரில் இருக்கிறதா ஒரு மெசேஜ் வந்ததும் நானும் 2 போலீஸும் போயிட்டு இப்போதான் சார் வர்றோம். அது இல்லாமல் இவர் சொல்கிற மாதிரி இங்கே யாரும் ஃபோனும் பண்ணலை, நாங்கள் யாரும் போகவும் இல்லை. சார், நீங்க தயவு செய்து என்ன நம்புங்க சார். நான் எதுக்கு சார் போய் சொல்லணும்? யோ நிறுத்தியா, நீ என்ன சொன்ன? இங்க இருக்கிற போலீஸ்காரங்க எல்லாம் சேர்ந்து உன்னை பழி வாங்கிட்டாங்களா? மாவன நான் நினைச்சேன்னா சார் ஒரு நிமிஷம் கூட. என்ன சார்? அது வந்து நீ இனிமே இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்க வர அப்பாவிங்க கிட்ட மரியாதையோட நடந்துக்காம போலீஸ் புத்திய காட்ட நினைச்சுன்னு வச்சுக்க, உனக்கு ஏத்துல கிட்னி சட்னி ஆயிடும். என்ன சரியா? சரி சார். அது வாத்தியாரே நீங்க வாங்க. வாயா. மாசிலாமணிங்கிறவனுக்கு உங்க சொத்தை எழுதி கொடுத்தது தவிர அவனை நீங்க பார்த்ததல்ல, பேசினதல்ல. இல்ல சார். நாம அவனை நேர்ல பார்த்தா என்ன சார்? நான் இருக்கேன்ல, பயப்படாதீங்க. என்ன எசக்கி சரிதானே? அது அது ராஜு யாரு? பரமனா? இவன் 7 நாட்டு சனியாச்சு. இவன் எதுக்கு நம்ம வீட்டுக்கு வர்றான்? வாங்க வாத்தியாரே. என்ன போலீஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? ஏ டுபுக்கு, நீ மாசிலாமணி தானே? ஆமா. என்ன வேலை செய்யற? நான் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியராக இருந்தேன் பிடபிள்யூடியில். 2 வருஷத்துக்கு முன்னாடி ரிட்டையர்ட் ஆகிட்டேன். ஏன் இதெல்லாம் கேட்குறீங்க? ஒன்றும் இல்லை, இந்த நாராயண வாத்தியார் என்கிட்ட வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. உங்களுக்கு இந்த வீடை வித்துட்டு சாமான்களை எடுத்துட்டு போகும்போது இவருடைய விலை மதிக்க முடியாத பொருள், அதாவது வேல்யூபிள் திங்ஸ் இங்க மிஸ் ஆயிடுச்சேன். அப்ப சார் என்ன சொன்னார்னா, ஜாமான்களை ஏத்திட்டு போனவங்களை பிடிச்சி குடையறதுக்கு முன்னாடி இந்த வீட்டை கொஞ்சம் செக் பண்ணிடலான்னாரு. செக் பண்ணலாமா? ஓ தாராளமா. விலை மதிக்க முடியாத பொருள்னு சொன்னீங்களே, அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? வெத்தலைப்பட்டி, அப்புறம் ஒரு சொம்பு. வாத்தியாருடைய அப்பா தாத்தாலாம் அந்த சொம்புல தான் துப்பி இருக்காங்க. பயங்கர வேல்யூ இல்ல? இதுக்கெல்லாம் போய் விளக்கம் கேட்டுக்கிட்டேன். ராஜு சார் அங்க செக் பண்ண. ஓகே சார்.
என்ன வாத்தியாரே எங்க வெத்தலைப்பட்டியும் காணும் சொம்பையும் காணுமே. அப்போ லோடிங் அன்லோடிங் பண்ணானுங்களே அவனுக்கு தான் கண்டிப்பா எடுத்துருக்கணும். ராஜு சார் ம் வாங்கய்யா. வரட்டுமா மிஸ்டர் மாசிலாமணி? பரவாயில்ல சார். இந்த வீட்டை எவ்வளவுக்கு வாங்கினதா கண்ணு சொன்ன? 10 லட்சத்துக்கு 6 லட்சம் டிடியாவும் மீதி கொடுக்க வேண்டிய 4 லட்சத்தை பணமாகவும் கொடுத்தேன். வாத்தியாரும் அதுக்கு ஒத்துக்கிட்டாரு. அப்புறம் இந்த இடத்த வாங்குறதுக்கு 2-3 பில்டர்ஸ் நான் நீன்னு போட்டி போட்டுக்கிட்டு வந்தாங்க. நான் முந்திக்கிட்டேன். பார்த்தா பேக்கு மாதிரி இருக்கிற சொட்டை உனக்கு இவ்வளவு டேலண்ட்? என்ன சொல்றீங்க? இல்ல சின்ன சின்ன திருடங்கிட்ட எவ்வளவு பெரிய கேள்வி கேட்டாலும் ஒரே ஒரு பதில் தான் சொல்லுவான். நீங்க எந்த ரகம்னு சும்மா செக் பண்ணி பார்த்தேன், அவ்வளவுதான். ஓகே பாய். நேத்து என்ன மானிட்டரா வாசனை தூக்குது? இவங்கிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சிட்டேன். கடவுளே. அறுமுகம் பாத்தியா? இந்த பரம இன்ஸ்பெக்டர் ரொம்ப மோசமானவன். என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏன் சார் இப்படி பயப்படுறீங்க? நாங்க பார்க்காத இன்ஸ்பெக்டரா? அந்த வாத்தியார் பைய இனிமே எங்கேயும் போய் எவங்கிட்டையும் கம்ப்ளைண்ட் கொடுக்க கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். ஏறுமா, நேரமாச்சு. கிளம்புங்க. ஏய் கிளை. என் அண்ணன் மேலே கேஸ் கொடுக்குற அளவுக்கு உனக்கு எப்படா தெரியும்? என்ன பண்றப்பா? உனக்கு நாங்க கொடுத்த 10 லட்சத்தை வச்சுக்கிட்டு எங்கேயாவது ஊரை விட்டு ஓடி போயிரு. அதை விட்டுட்டு அந்த இன்ஸ்பெக்டர் சப்போர்ட்ல மறுபடியும் வீட்டை வாங்கணும்னு நினைச்ச உன்னை காணாம. நான் கும்பிடுற சாமிக்கு சக்தி இருந்தா நீங்களாம் இந்த பூமியில ரொம்ப நாள் வாழ மாட்டீங்கடா. சாபமாட ஒரு சாபம். தெரியாது, அவங்க தொந்தரவு பண்ணாத. போலீஸ்கார மேலே கை வைக்கிறியா? அங்க அடிச்சு இங்க அடிச்சு கடைசியில போலீஸே அடிக்கிற அளவுக்கு வந்துட்டியா? ஆமா, என்ன பண்ணுவேன்?
நேத்து நடந்த சம்பவத்தை வச்சுக்கிட்டு டிபார்ட்மெண்ட்ல இருந்து என்னை கூப்பிட்டு ரொம்ப வான் பண்ணாங்க. அதை பத்தி நான் கவலைப்படலை. நானும் விட்டுட்டா பாவம் அந்த வாத்தியாருக்கு அவர் வீடு கிடைக்காதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? யூனிஃபார்மை கழட்டி வச்சா நானும் நீங்களும் அப்பாவி ஜனங்கள ஒருத்தர் தான். குழந்தை குட்டியோட வாழ்ந்துகிட்டு இருக்க ஒரு சாதாரண ஜனங்க. வாத்தியாருக்கு வந்த பிரச்சனை நாளைக்கு உங்களுக்கும் எனக்கு வரலாம் இல்லையா? வாத்தியார் ப்ராப்ளத்துல இருக்கிறத ஃபோன் பண்ணி சொன்னதும் நீங்க 2 பேரும் உடனே அவர் வீட்டுக்கு போனதும் எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க அங்க போனது உண்மையா இருந்தா அதை ஒத்துக்குங்க, இல்லைன்னா வேணாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்க ரொம்ப நேர்மையானவர். மனசாட்சிக்கு விரோதமா எதையும் செய்ய மாட்டீங்க. அதனால கெஞ்சி கேட்டுக்கிறேன், எனக்காக இல்லை, ரோட்ல நிக்கிற அந்த அப்பாவி குடும்பத்துக்காக. அன்னைக்கு என்ன நடந்தது? எல்லாமே உண்மைதான். அந்த நாராயண வாத்தியார் சொன்னதெல்லாம் உண்மைதான் சார். நான் இவ்வளோ நாள் சொல்லாமல் இருந்ததெல்லாம் பயத்தினால தான். என் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு ஏதோ ஆயிடுமாங்கிற பயத்தினால தான் சார். அன்னைக்கு என்னை அட்டண்டன்ஸ் திருத்தி என்னை லீவ் எடுக்க வச்சது இந்த எஸ்ஐ தான். இதெல்லாம் எழுதி நான் வேணா கையெழுத்து போட்டு கொடுக்குறேன் சார். எந்த கோர்ட்ல வேணாலும் இந்த உண்மையை நான் வந்து சொல்றேன் சார். அவனை போய் சொல்லு ஆப்புன்னு. அண்ணாச்சி, இப்போ என்ன பண்றதுன்னு தெரியலையே. அந்த வீணா போன சுந்தரம் பிள்ளை இப்படி திடீர்னு பழிச்சு அடிப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இப்போ என்ன பண்றது என்னாச்சு? நீ எதுக்கும் கவலைப்படாத மாசி, எல்லாத்துக்கும் ஒரு வழி இருக்கும். அது இல்லை, அந்த பரமம் தூக்கிட்டு போய் குத்துறது முதல்ல என்னையாத்தான் இருக்கும். ஏன்னா என் பேர்ல தானே சொத்து இருக்கு. எதுக்கும் மினிஸ்டர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி வச்சிங்கன்னா. சும்மா ஏன் புலம்புற? நீங்க கவலைப்படாதீங்க, சுந்தரத்தோட ஸ்டேட்மெண்ட் மட்டும் கேஸுக்கு பத்தாது. அது பத்துமோ பத்தாதோ, பரம என்ன பொத்த போறது கன்ஃபார்ம். என்ன கைவிட்டுறாதீங்க சார். யோ, ஆஃப்டர் ஆல் ஒரு அட்டெண்டன்ஸ் மேட்டரை உன்னால சரி பண்ண முடியல. உன்னால எவன் போலீஸ் வேலைக்கு எடுத்தா? ஐயோ, அப்ப என்ன கைவிட்டுருவீங்களா சார்? நீங்க தான் சார் என்ன எப்படியாவது காப்பாற்றணும். என்ன சார் ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க? ஒன்றும் இல்லை, நான் அந்த பரமனை பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். எனக்கு தெரியாமல் டிபார்ட்மெண்ட்டில் அந்த பரமனோட போஸ்டிங் மட்டும்தான் போட்டாங்க. நமக்கு பின்னாடி ஏதோ ஒரு சூழ்ச்சி நடக்கு. இந்த ஆளை பற்றி அவன் ஏதாவது ரிப்போர்ட் கொடுத்தான்னா எந்த ஆக்ஷன் எடுக்காதீங்க, புரியுதா? ஓகே சார். வெள்ளச்சாமி, இதை நாம் சாதாரணமாலாம் நினச்சிடக்கூடாது. உன்னையும் என்னையும் பிரிக்கிறதுக்காக மேல் மட்டத்தில் ஏதோ சதி நடக்குது. செடியாக இருக்கும்போதே வெட்டாமல் விட்டுட்டா மரமாக இருக்கும்போது வெட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ நமக்கு பிரச்சனையா இருக்கிறது சுந்தரம் பிள்ளை தான். சார் இருக்காங்களா? நீங்களா? என்னங்க? என்ன ராஜு காலையில? சார், என்ன விஷயம் சொல்லு. சார், அது வந்து நம்ம சுந்தரம் சார் இறந்துட்டாரு சார். என்னது? தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்னு பேசிக்கிறாங்க சார். எஸ்பி உங்களை கூப்பிட்றாரு சார்.
அங்கே இருக்கார் சார். சார் ஆ, நம்ம சுந்தரம் பிள்ளை பேங்க்ல லோன் வாங்கின விஷயம் உனக்கு முன்னாடி தெரியுமா? அது வந்து எனக்கு தெரியாது சார். சுந்தரம் தற்கொலை பண்றதுக்கு முன்னாடி எழுதின லெட்டரை பேங்க் மேனேஜர் எனக்கு அனுப்பியிருக்காரு. சார், இது மாதிரி தற்கொலைங்க கடந்த 6 மாசத்துல நம்ம ஜில்லாவில் மட்டும் 12 தற்கொலை நடந்திருக்கு. தமிழ்நாடு முழுக்க கடந்த 1 வருஷத்துல 4000 தற்கொலை நடந்திருக்கு. தலை எழுத்து. எதுக்கும் சுந்தரம் பொண்டாட்டியை விசாரிச்சா தற்கொலைக்கான மோட்டிவ் என்னன்னு தெரியும். நீ வா. எஸ் சார். அம்மா, ஆறுதலுக்காக எதையாவது சொல்றதுல எந்த யூஸ் இல்லைன்னு தெரியும். டிபார்ட்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு வர வேண்டிய அத்தனை சலுகையும் வரும். வேற எந்த உதவியா இருந்தாலும் நீங்க தாராளமா எங்ககிட்ட கேட்கலாம். நேத்து ராத்திரி சுந்தரம் பேச்சுல ஏதாவது மாற்றம் இருந்துச்சா? ஐயா, எங்க கிட்ட தயவு செஞ்சு எதையும் கேட்காதீங்க. இப்போ வேண்டாம் சார். ராஜு சார், தனிப்பட்ட விதமா சுந்தரம் பிள்ளை உனக்கு நல்லா தெரியுமா? தெரியும் சார், நல்லா தெரியும். நான் அவருக்கு ரொம்ப இஷ்டம் சார். வாரத்தில் 2 வாட்டியாவது அவர் வீட்டுக்கு கூட்டு போவார் சார். என்ன விஷயம் சார்? அது ஜீப்ல சொல்றேன். ஓகே சார். உன் பேர் என்னப்பா? ரவி. ம்? ரவி சார். நீ எந்த கிளாஸ்ல படிக்கிற? 7ஆம் கிளாஸ். நீ நல்லா ஃபுட்பால் ஆடுன்னு உங்க அப்பா என்கிட்ட சொல்லியிருக்காரு. உண்மையா? ரவி, வர 10ஆம் தேதி ஸ்டேட் லெவல்ல நடக்கிற ஃபுட்பால் மேட்ச்ல நீ கலந்துக்கிறியா? ம், சொல்லு. ஏன் வேணும்? சரி, உனக்கு பிடிக்கலனா வேணாம். இப்ப அங்கிள் சொல்றத கொஞ்சம் கவனமா கேள். ஒரு பெரிய கொள்ளை கூட்டத்தை பிடிக்க உங்க அப்பாவை வச்சுதான் நான் பிளான் பண்ணிருந்தேன். அதுக்குள்ள உங்க அப்பா இறந்து போயிட்டாரு. எல்லாரும் சொல்ற மாதிரி உங்க அப்பாவுடைய சாவு தற்கொலை கிடையாது. உனக்கு தெரியும் இல்ல? அன்னைக்கு ராத்திரி என்ன நடந்துச்சுன்னு உனக்கு நல்லாவே தெரியும். உனக்கு அப்பா இல்லாம பண்ணவங்கள நாம சும்மா விடக்கூடாது. அன்னைக்கு என்ன நடந்துச்சோ தைரியமா சொல்ல. உனக்கும் உன் குடும்பத்துக்கும் எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். நான் எல்லாத்தையும் சொல்றேன் அங்கிள். இந்த தக்காளி மட்டும் கிடைக்கல, மற்றதெல்லாம் வாங்கிட்டேன். பையன் எங்கே தூங்கிட்டானா? ச்சே, நான் இன்னைக்கு சீக்கிரமாக வரேன்னு சொல்லியிருந்தேன். அவனுக்கு ப்ராக்டிஸ் பண்ணேன். அடுத்த வாரம் தானே உனக்கு மேட்ச்சு. நீ ஏமா பேசாமல் இருக்க? உனக்கு என்னாச்சு? என்னாச்சு உனக்கு? என்னாச்சு சொல்லு, என்னன்னு சொல்லு. வாங்க சுந்தரம் பிள்ளை வாழ். என்ன இன்னைக்கு வீட்டுக்கு வரதுக்கு இவ்வளவு லேட்டு?
ஸ்டேஷன்ல கொஞ்சம் வேலை ஜாஸ்தியா இருந்திருக்குங்க. அந்த நாராயண வாத்தியார் கேஸ் சம்பந்தமா பேப்பர் ரெடி பண்றதுக்கும் பரமனோட டிஸ்கஸ் பண்றதுக்குமே நேரம் சரியா இருந்திருக்கும். என்னோட 22 வருஷ சர்வீஸ்ல ஒருத்தர் கூட நான் அநியாயம் பண்ணதே கிடையாது. அது அண்ணாச்சிக்கு நல்லா தெரியும்ல. நான் செஞ்சது எதுவா இருந்தாலும் அது என்னோட தொழில் தர்மம் தான். அதுக்காக வீடு புகுந்து அராஜகம் பண்றது அந்த கடவுளுக்கே பொறுக்காது. எனக்கு விரோதமா நீ எழுதி கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன வந்து பார்த்திருந்தீன்னா உனக்கு ஒரு நல்ல வேலை கொடுத்துருப்பேன். ஆனா இப்ப எல்லாமே கை மீறி போயிடுச்சு. இப்ப என்ன பண்ணலாம்? உன்னோட ஒரே பொண்ணு பேர் என்னமா? ஷாலினி. படிப்புல பல கட்டிக்காரியாம. இப்ப நானும் பொண்ணை படிக்கட்டுமா? என்ன பண்றது? நாளைக்கு இந்த வீட்டு வாசல் முன்னாடி இவ உடம்புல ஒட்டு துணி இல்லாம தூக்குல தொங்குறப்போ இந்த ஊர்க்கார பயிர்வெல்லாம் என்னவெல்லாம் பேசுவாங்க தெரியுமா? அப்படி சொல்லாதீங்க என்னாச்சு. இது உன் பையன் தானே, நல்லா ஃபுட்பால் விளையாடுவான்ல. இவன் போட்டோலாம் நியூஸ் பேப்பர்ல பார்த்துருக்கேன். வாடா கண்ணா, வா 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 வாடா. இனிமே கிரவுண்ட்ல இறங்கி விளையாடுறதுக்கு இவனுக்கு 2 கால் இல்லாம போச்சுன்னா ரொம்ப வேதனையா இருக்கும்ல சுந்தரம் பிள்ளவா. என் பிள்ளைங்கள ஒண்ணு செஞ்சிடாதீங்க என்னாச்சு. நீங்க என்ன சொன்னாலும் செய்யற என்னாச்சு. நீங்க சொல்ற எதை வேணாலும் எழுதி கையெழுத்து போடுற என்னாச்சு. என் பிள்ளைங்கள ஒண்ணு செஞ்சிடாதீங்க. என்னை பற்றி பரமங்கிட்ட எல்லாத்தையும் எழுதி கொடுத்ததுக்கு அப்புறம் இனி என்னத்தை நீ எழுதி தருவ? ஆறுமுகம், நான் சுயநினைவோடு இந்த விஷயங்களை எழுதுகிறேன். பிஆர் கோஆபரேட்டிவ் பேங்கில் இருந்து 2 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருந்தேன். மாசம் வட்டியும் கடனும் சேர்த்து கட்ட வேண்டிய 25,000 ரூபாயை கட்டவில்லை என்றால் என் வீடு ஜப்தி செய்யப்படும். இந்த பணத்தை கட்டுவதற்கு எனக்கு வழியில்லாத காரணத்தால் நான் தற்கொலை செய்து கொள்வதை தவிர பிள்ளைவாள் தற்கொலை செய்து கொள்வதை தவிர வேண்டாம் வேண்டாம். தற்கொலை செய்து கொள்வதை தவிர இந்த பணத்தை அடைப்பதற்கு எனக்கு வேறு வழியில்லாத காரணத்தால் என் சுயநினைவோடு நான் தற்கொலை செய்து கொள்கிறேன். என்னுடைய சாவுக்கு நான் மட்டுமே காரணம். ஆறுமுகம் அண்ணா, விஷத்தை கொஞ்சமா ஊத்தி உசுர தொண்டைக்கும் நெஞ்சுக்கும் அல்லாட விடாதடா. சுந்தரம் நல்ல பையன், உசுறு சட்டுன்னு போயிடணும். தமிழ்நாடு லெவல்ல இன்னைக்கு நடந்த வியாபாரிகள் சங்க மீட்டிங்ல எடுத்த சில நிபந்தனைகளை உங்களோட பகிர்ந்துக்கத்தான் இந்த பிரஸ் மீட்டிங். எங்களோட இந்த சங்கம் ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பிக்கலான்னு ஒரு முடிவெடுத்திருக்கு. அதனாலதான் சொல்றேன், என்ன பகச்சுக்கிட்டு இந்த தமிழ்நாட்டுல எவனும் அரசியல் பண்ண முடியாது.
போலீஸ் இங்க என்ன வேலை? ஏய் விலகுடா. அண்ணாச்சி சுந்தரம் பிள்ளை கொலை கேஸ் சம்பந்தமா உங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். படிக்க தெரியும்ல, எரும மாடு மேய்ச்ச வந்தானே நீ. பரமா வேணாம் தச்சி, வேணாம். என்ன காரணத்துக்காக அண்ணாச்சி அரெஸ்ட் பண்றீங்க? என்னது? யாரு கொடுக்கிற தைரியத்துல அண்ணாச்சி அரெஸ்ட் பண்றீங்கன்னு கேக்குறேன். புரியல. எதுக்காக எங்க அண்ணனை அரெஸ்ட் பண்ண போற? உடனே போலீஸ்ல ஹெட் கான்ஸ்டபிள் சுந்தரம் பிள்ளையோட மரணம் தற்கொலை இல்ல, கொலைன்னு ப்ரூவ் ஆயிருக்கு. இங்க சார்ஜ் பண்ணிருக்கிற அந்த கேஸ்ல வெள்ளச்சாமி அண்ணாச்சி 1வது குற்றவாளி, ஆறுமுகம் 2வது குற்றவாளி, 3வது 4வது 5வது குற்றவாளிங்க பிரவீன், கபாலி, தியாகு இவனுங்க கூலிப்படைங்க தலைமறைவாயிட்டானுங்க. அப்பட்டமான பொய். இவன் சொல்ற அந்த சுந்தரம் பிள்ளை எனக்கு தெரியவே தெரியாது. ஐயா, அந்தால நான் எதுக்கு கொல்லணும்? கரெக்டா கொலையோட மோட்டிவ் என்ன? இந்த அரெஸ்ட்ல பர்சனலா ஏதாவது ரிவெஞ்ச் இருக்குதா? சொல்றேன். சிஎம் அனுமதியோட தான் இந்த அரெஸ்ட் பண்றீங்க. ஒரு சர்க்கிள் இன்ஸ்பெக்டர்ங்கிற முறையில ஒரு ஆளை அரெஸ்ட் பண்றதுக்கு எனக்கு முழு அதிகாரமும் இருக்கு. நிறுத்துங்க. எல்லாரும் அமைதியா இருங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க. என்னோட கைகள் கரைபடாத கைகள். நான் நிரபராதின்னு மக்கள் கோர்ட்ல என்னால நிரூபிக்க முடியும். ஆனா இந்த வியாபார சங்கத்தை அழிக்கிறதுக்கும் என்ன அவமானப்படுத்துறதுக்காகவும் தான் இந்த அரெஸ்ட்னு எனக்கு தெரியும். ஆனா இதுக்கெல்லாம் இந்த வெள்ளச்சாமி பயந்துர மாட்டான். போலாமா தம்பி? போலாம்னே, இப்பதானே ஆரம்பிச்சிருக்கோம், அதான் லைட்டா. வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். என்ன விஷயம்? என்ன? ஏதாவது வெத்தலை பெட்டி செம்ப தேடி வந்தா போயிட்டு அப்புறம் வாங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. ஐயா, இப்ப அதுக்காக வரல நாத்த, உன் வீட ரைட் பண்ண வந்திருக்கோம். என்ன சொன்ன? என் வீட ரைட் பண்ண போறியா? ரைட் பண்றதுக்கு தேவையான பேப்பர்ஸ்லாம் இருக்கு, பிரிச்சு படிச்சுக்கோ. ராஜு சார், நீ அவங்கள கூட்டிட்டு போய் ஒண்ணு விடாம சர்ச் பண்ணுங்க. எஸ் சார். கம் ஆன். அனத்த, இங்க 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 இவரு இந்த டிஸ்ட்ரிக்ட் சோஷியல் அசோசியேஷன் தலைவர் மிஸ்டர் அர்ஜுனன், அவர் சத்தியமூர்த்தி. இந்த மாதிரி ஒரு சர்ச் நடக்கும்போது இவங்களை ஏன்டா கூட்டு வந்தனா, இதெல்லாம் நானே கிரியேட் பண்ண நாடகம்னு நாளைக்கு எஸ்பி கிட்ட போட்டு கொடுத்து நீங்களும் எஸ்பிஎஸ் சேர்ந்து என் லைஃப்ல கும்மி அடிச்சிட கூடாது பாருங்க, அதுக்காக தான். சரி, நான் ஒரு ஃபோன் பண்ணிக்கிட்டுமா? அதுக்கு என்ன அனத்த, தாராளமா பண்ணுவா. ஹலோ ஹலோ. வாயா. அண்ணாத்த, உன் வீட்டுல ரைடு நடக்கும்போது போன் பண்றது தப்புன்னு உனக்கு தெரியாது? சார், தெரியாத ஆளா இருக்கிய. நான் ஒரு அப்பாவி சார். பேசாம வாயா. சார், எஸ், ஒரு பெட்டி கிடைச்சிருக்கு சார். ஒரு பெட்டி தான். உள்ள பணமா இருக்கு சார். உள்ள பணமா? ஆஹா, மை குட்னஸ். ஓ, என்னையா மாசிலாமணி, பயங்கரமான ஆளா இருக்கு. இது ஏதோ சூழ்ச்சி. இது என்னோட பெட்டியே இல்ல சார். இதாயா உன்ன மாதிரி ஆளுங்களை பார்த்தாலே பிடிக்கிறது இல்ல. போலீஸ் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு எதையாவது கண்டுபிடிச்சா ஒத்துக்குங்க. இல்ல சார். அடி ஆத்தா பகவதி, இது எல்லாமே கள்ள நோட்டு. கள்ள நோட்டு அடிக்கிறத உன் வேலையா? சொல்லியா? கேளுங்க சார், இது என்னோட பெட்டியே இல்ல ராஜு, சார். சார், வீடியோகிராஃபர் கூப்பிடு. ஓகே சார் சார் சார். இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் போது நம்ம இவ்வளவு பெரிய மேட்டரா இருக்கும்னு நினைக்கல. அப்போ உங்க மெயின் பிசினஸ் இதுவா தான் இருந்துச்சு இல்லையா? யா யா யா. இல்லையா, எங்க போப்பாங்க சார், என்ன காப்பாத்துங்க சார். நீங்க என்ன சொன்னாலும் செய்யறேன் சார். என்ன சொன்னாலும் செய்வியா? சரி வா. அதாவது மாசிலாமணி, நீ சொன்னதெல்லாம் உண்மைதான், சூழ்ச்சி தான். எல்லாத்தையும் பண்ணது நான் தான். எவ்ரிதிங் இஸ் ஃபேப்ரிகேட். நாராயண வாத்தியாரோட இந்த வீடு உன் பேருக்கு எப்படி மாறுச்சோ அது மாதிரி தான் இதுவும்.
நீ என்னதான் வெள்ளச்சாமி அண்ணாச்சிக்கு பினாமியா இருந்தாலும் சட்டத்தோட பார்வையில இன்னைக்கு உன் வீட்ல இருந்து எடுத்த 50 லட்சம் ரூபாய் கள்ள நோட்டுக்கும் முழு பொறுப்பு நீதான். ஐயோ. சோ இதுல இருந்து நீ தப்பிக்கணும்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணையா? என்ன சார் புரியல? இந்த வீட்டை திரும்ப நாராயணவாதியாருக்கு எழுதி கொடுத்துறியா? ஐயோ சார், அது முடியாதுன்னு விட்டுறியா? உன் மூத்த மகளோட கல்யாணம் அடுத்த மாசம் தானே, அது நிக்கணும்னா என்ன வேணா பண்ணிக்க போ. சார் ஐயா நீ சும்மா கொடுக்க வேணாயா? மாஸ்டருக்கு நீ 10 லட்சம் ரூபா தானே கொடுத்த, அங்க இருக்கிற 50 லட்சத்தையும் நீயே எடுத்துக்க போ. ரெஜிஸ்டர் ஆபீஸ் போலாம் வா. சார் நான் காலையில ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துறேன் சார். கரெக்ட். நல்ல அமூல் பேபி மாதிரி இருக்கியா? இன்னைக்கு எக்ஸ்ட்ரா 2 கட்டிங் போட சரியாயிடும். நீ எதை கொண்டு வந்தாய் நீ கவலைப்படுவதற்கு? இன்று எது உன்னுடையது என்று நினைக்கிறாயோ அது நேற்று வேறொருவனுடையதா இருந்த. ஏய் ஏய் டாக்டர்மா, யாரு யாரு நீங்களா? உங்களுக்கு இங்க என்ன வேலை? டாக்டர்மா, பேஷண்ட் கொஞ்சம் சீரியஸ், சீக்கிரமா பாருங்க. என்ன டாக்டர், நாங்க வந்தது உங்களுக்கு பிடிக்கலையா? டாக்டர், இந்த விரல் சரியாவே நிமிர மாட்டேங்குது. அவன் செய்ய நினைக்கிற வேலைய சரியாவே செய்ய முடியல. தெரிஞ்சவ ஒருத்தர் சொல்றான் இதுக்கு தேவையான மருந்து உங்ககிட்ட நிறைய இருக்குன்னு. என்னமோ தெரியல மச்சான், டாக்டரை பார்த்த உடனேயே என் விரல நிமிர ஆரம்பிச்சிருச்சுடா. இடியட், கெட் அவுட். நான் யாருன்னு தெரியாம கலாட்டா பண்றீங்கல? இப்ப பாருங்க என்ன நடக்குதுன்னு. போலீஸ்க்கு ஃபோன் பண்றாடா. ஹலோ. அம்மா. உன் புருஷன்கிட்ட சொல்லி வை, சர்க்கிள் வேலையை மட்டும் பார்த்தா போதுன்னு. மாசம் மாசம் கிடைக்கிறத பாக்கெட்ல வாங்கி வச்சுக்க சொல்லு. சும்மா இருக்க முடியலன்னா பிட் பாக்கெட் அடிக்கிறவங்ககிட்டயும் அட்ரஸ் இல்லாம சுத்துறவங்ககிட்டயும் அவன் திமிர காட்ட சொல்லு. அதை விட்டுட்டு அண்ணாச்சி விஷயத்துல தேவையில்லாம தலையிட்டான்னு வச்சுக்க. ஏன் உன் குழந்தை அப்ப இல்லாம வளர வேண்டியிருக்கும். என்னம்மா என்னாச்சு? யாரோ ரவுடிங்களா இங்க வந்து என்னையும் என் பொண்ணையும் மிரட்டிட்டு போறானுங்க. பயமா இருக்குன்னு சொல்லும் போதெல்லாம் நீங்க கேட்கல. இப்போ அந்த சுந்தரம் பிள்ளைக்கு நடந்துமா? நீங்க நோட் பண்ணி கொடுத்த நம்பர் இருக்கிற எல்லா வண்டியும் பிடிச்சாச்சு சார். அந்த ஓனர்ஸையும் பிடிச்சாச்சு சார். வெரி குட். வாப்பா. யாரு? நீங்க கொடுத்த லிஸ்ட்ல இருந்த வண்டியோட முதலாளிங்க சார். ஐயா சார், எனக்கு ஒண்ணும் தெரியாது சார். இன்ஸ்பெக்டரோட வீட்டுக்கு போய் எஸ்கே கையடியா. இப்போ ஓடா. என்ன அது? பிடபிள்யூ ஆஃபீஸா? இல்ல சார். எல்லாரையும் போக சொல்லியா? அப்போ நீங்க பார்த்த வண்டிங்க இது இல்ல. வேற ஏதோ வண்டியா இருக்கும். ஆமா சார், என்னோட போலீஸ் மூளையை கசக்கி பார்க்கும்போது இதுக்கு பின்னாடி தீவிரவாதிங்க இருப்பாங்களோன்னு நினைக்கிறேன்.
பின்லாடனா இருப்பானோ? இருக்கலாம். அதனால இதை நாம கொஞ்சம் சாவகாசமா விசாரிச்சப்ப இல்ல எஸ்கே சோத்து மூட்டை, இவ்வளவு பெரிய தொந்தியெல்லாம் வச்சுக்கிட்டு ஹீரோ டயலாக் பேச ஆசைப்படாத. சகிக்காது. இது நானே பாத்துக்கிறேன். சரி வரட்டா? என்ன பேசுறாங்க அப்புறம் வந்து சொல்லு. போ. கணக்கு தப்பாது. நீ இந்த ரூட்ல தான் வருவேன்னு எனக்கு தெரியும்டா. இப்போ ஒழுங்கு மரியாதையா நீயா அடங்கி போற, இல்ல உன்னை நான் அடிச்சு கொண்டு போறட்டுமா? இது ரெண்டுத்துல உனக்கு எது விருப்பம்னாலும் எனக்கு சந்தோஷம் தான். அப்படியா? ரோட்ல திரியிற 10 சொரிநாய்களை என் வீட்டுக்கு அனுப்பி மிரட்டிட்டா நான் அப்படியே மிரண்டு அடங்கி ஒடுங்கி சுருங்கி போயிடுவேன்னு நினைச்சேடா. பாட் நான் சிங்கம்டா, சிங்கம். ஹலோ தம்பி பரமா, நீ நினைக்கிற மாதிரி இங்க யாரும் குறை மாசத்துல பிறந்தவனுங்க இல்லடா. நான் லேசா கண்ணை காட்டினா போதும் உன்னை உருவே தெரியா மாதிரி ஆக்கிடுவானுங்க. உனக்கு ஒன்று தெரியுமா? வெள்ளக்காரங்களை எதிர்த்து சண்டை போட வீரமானவங்க எங்க இருக்காங்கன்னு சுபாஷ் சந்திர போஸ் கேட்டப்போ எல்லாரும் இந்த ஊரை தான் சொன்னாங்க. வாவ், கேட்கறதுக்கு நல்லதா இருக்கு. என்ன பயந்துட்டியா? பயப்படாத தம்பி. தேவையில்லாம என்னை யாரும் சீன்றதில்லை. மீறி சீண்டினா 2 தடவை பொறுத்துக்குவேன். முதல் தடவை என்னை அரெஸ்ட் பண்ண பொறுத்துக்குவேன். 2வது தடவை நான் சொந்தமாக்கின வாத்தியார் விட்ட திருப்பி எடுத்துக்கிட்டேன். சோ நான் கொடுத்த 2 தவணையும் முடிஞ்சு போச்சு. மறுபடியும் என் வழியில வந்து நீ குறுக்கிட்ட, உனக்கு சொந்தம்னு சொல்லிக்க இந்த உலகத்துல புல் புண்டு இல்லாம பண்ணிடுவேன். சீவிடுவேண்டா, சீவி. டேய் சோடா புட்டி வெள்ளச்சாமே, டேய் நீ என்ன சீவிடி வேடா? சீவிடா பார்க்கலாம். எத்தனை வாட்டி நான் உன்னை அடிக்கிறது? ஏற்கனவே நான் போட்ட போடுல பாட்டத்துல ஃபைல்ஸ் வந்திருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். இன்னொரு வாட்டி போட்டேன்னு வச்சுக்க மூளை அப்பளமாயிடும். போடா. ஆஹாஹாஹா, வெள்ளச்சாமி அண்ணாச்சி, மனிதருள் மாணிக்கம், இல்லாதவர்களுக்கு அள்ளி கொடுக்கிற ஏழை பங்காளன், கடவுளுக்கே கடவுளா இருக்கிற கலியுக கர்ணன். இந்த மாதிரி உனக்கு நீயே வச்சுக்கிட்டு இருக்கிற முகத்தறிய கிழிச்சு எரிஞ்சு உன்ன மாதிரி ஒரு கீழ்த்தரமானவன் இந்த உலகத்திலேயே கிடையாதுன்னு ஓஞ்சனங்களுக்கே காட்டுற நாள் வரண்டா வெள்ளச்சாமி. அன்னைக்கு உன் பின்னாடி நிக்கிற இவங்க இருக்காங்களே, நீ எதை சொன்னாலும் யோசிக்காம பண்ற மாவீரனுங்க. அவங்க உனக்கு தரப்போற தண்டனையை தாங்கிறதுக்கு உன்னோட 7 ஜென்மமும் பத்தாதுடா. தெருவுல போறவனுக்கு தெரியாம பிறந்த தேவ் மறுபடியும் மீட் பண்ணுவோம். நீ சொன்ன அந்த 3வது டைம். வரட்டா? மம்மி வீட்டில் இல்ல, கடை போட யாரும் இல்ல, விளையாடு போமா உள்ள வில்லாடா. மைதானம் தேவையில்ல, அம்பயரும் தேவையில்ல, யாருக்கும் தோல்வி இல்ல வில்லாடா. இது
உன்னை என்ன பண்ற பாரு. சொல்றா. ஏய், அந்த வெள்ளச்சாமியோட ஃப்ரண்ட் ரவுண்டா பேக் ரவுண்டா யாரா இருக்கான்னு சொல்றானா? லீகலா இல்லீகலா என்னென்ன பிசினஸ் பண்றான்னு சொல்றான். சொல்லலன்னு தொலைச்சிருவேன். அவனை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் எனக்கு தெரிஞ்சாகணும்டா. சொல்றா. சொல்லு. சொல்ல மாட்டேன். ஏய், இந்த லாத்தி எடுத்து உள்ள விட்டனா எல்லாம் கக்குறா. ஏய், சொல்றா. சொல்றானா? ஏய், ராஜு. சார். இப்ப சொல்லுவியா மாட்டியா? சொல்றேன் சார், எல்லாத்தையும் சொல்றேன். கான்ஸ்டபிள் சுந்தரம் பிள்ளைய நாங்க எல்லாரும் சேர்ந்து தான் கொன்னோம். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்டேட்ல மட்டுமே பண்ணிக்கிட்டு வர இல்லீகல் பிசினஸ் நாம ஏன் இந்தியா முழுக்க பண்ணக்கூடாது? அதை பத்தி பேசத்தான் வந்திருக்கோம். நீங்க எதை பத்தியும் யோசிக்க வேண்டாம். இதுக்கு முன்னாடி பண்ணிக்கிட்டு இருந்த வியாபாரத்துல கிடைச்ச லாபத்தை விட இந்த தடவை 2 மடங்கு அதிகம் கிடைக்கும். இதுக்கப்புறமும் சந்தேகப்படுறவங்களுக்கு இன்னொரு விஷயம் கூட சொல்றேன். வரப்போற தேர்தலுக்கு அப்புறம் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் நான் தான். அந்த நம்பிக்கையில தான் சொல்றேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்க சொல்றத நான் ஒத்துக்கிறேன். இப்போ நான் சொல்ல வர விஷயத்தை நல்லா கேட்டுக்கங்க. இந்தியா ஃபுல்லா இந்த பிசினஸை நிலைநிறுத்தணும்னா நாம நிறைய பேரை விலை கொடுத்து வாங்க வேண்டியிருக்கு. அதோட நாம பண்ண போற பிசினஸோட இனிஷியல் அமௌண்ட்டையும் சேர்த்தோம்னா மீண்டும் மீண்டும் தொந்தரவு பண்றதுக்கு மன்னிச்சுக்க. பர்மா, ஏ சும்மா ஏன் கத்துற? இந்த பங்களா ஃபுல்லா சர்ச் பண்றதுக்கு சர்ச் வாரண்டோட வந்திருக்கேன். ராஜு சார். சர்ச். பயங்கர வெயிலா இருக்குல்ல? he is from income tax, he is from vigilance. சூப்பர். ஆஹா, அஷ்டலட்சுமியை உன் வீட்டுல அட்டனை கால் போட்டு உக்காந்துருக்கா போல. பணம், இந்த பணம் எல்லாம் எங்க இருந்து வந்ததுன்னு சொல்ல முடியுமா மாப்பிள்ளைங்களா? தொண்டையில கிச்சு உன் பலான பிசினஸ்ல இருந்து வந்த கணக்குல இல்லாத பணம் இல்ல வெள்ளச்சாமி. சந்தோஷம் சார். இது பெட்ரூம்ல இருந்தது சார். சூப்பர். இது ஹை ஃப்ரீக்வன்சி வயர்லெஸ் தானே? என்னாச்சு சூப்பர் ஐட்டம் எல்லாம் வச்சிருக்கீங்க. வயர் கனெக்ஷன் இல்லாத இந்த போனை வச்சுக்கிட்டு யார்கிட்ட எல்லாம் கதைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னு சொல்ல முடியுமா? முடியாதுல்ல. அப்போ போலாமா? அங்க நீதிபதி நமக்காக காத்துட்டு இருக்காருல்ல. வா. இல்லையா, நீயே பிளான் பண்ணி இதை கொண்டு வந்து எங்க வீட்டுல வச்சுட்டு எங்க அண்ணனை அரெஸ்ட் பண்ணி கொண்டு உன்னால என்னையா புடுங்க முடியும்? எண்ணி 2 மணி நேரத்துல எங்க அண்ணன் வெளில கொண்டு வர பாக்குறியா? ராஜு, இவனே தூக்கு. வாயா, ஒரு விஷயத்த சொல்லவே மறந்துட்டேன். நீங்க காணாம பண்ண செட்டியார்ல, அதான் பழனிவேல் செட்டியார். அந்த ஆள் பத்திரமா வச்சிருந்த சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உன் கெட்ட நேரம் என்கிட்ட கிடைச்சிருக்கு. ஒரு 10-15 கேஸ் மேல போடுறதுக்கு எனக்கு அது போதும். அப்புறம் உனக்கு வலது கையா இருந்த பிரவீன்
லாக்கப்ல வச்சு லாடம் கட்டின கட்ல நீ இதுவரைக்கும் செஞ்ச எல்லாத்தையும் அப்படியே காக்கு கக்குன்னு காக்கிட்டான். இந்த வாட்டி ததுங்கினத்தும் போட்டாலும் நீ வெளியே வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். ராஜு வரமா, நல்ல ஞாபகம் வச்சுக்க, நான் ஆண்டவன்ல அண்ணாச்சி. உன் நல்ல நேரம் முடிஞ்சு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நீ ஒரு மண்ணும் புடுங்க முடியாதுடா. கிளம்புடா, கெழுட்டு கிணப்படா. என்ன சார் அப்படி இன்னைக்கு முக்கியமான நியூஸ்? நமக்கெல்லாம் எவ்வளவோ உதவி செஞ்சவர் நம்ம அண்ணாச்சி இன்னைக்கு கோர்ட்டில் ஆஜராகிறாரு. என்ன ஆகுமோ தெரியல. கேஸு இழுக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா தப்பிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா அந்த அளவுக்கு பரம எவிடன்ஸை பக்காவாக வச்சிருக்கான். நீ நினைச்சா மட்டும்தான் நம்ம அண்ணாச்சியை காப்பாற்ற முடியும். உன்னை வெளியில் கொண்டு வர்றதுக்கு நான் ஒரு திட்டம் வச்சிருக்கேன். என்ன சார் அது? பிரவீன் குமார், பிரவீன் குமார், இந்த வழக்கின் மிக முக்கியமான சாட்சியாக இருந்த பிரவீன் என்கிற பிரவீன் குமாருக்கு தகுந்த பாதுகாப்பு கொடுத்து கோர்ட்டில் ஆஜர்படுத்தாததற்கு சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் பரமனை இந்த கோர்ட் வன்மையாக கண்டிப்பதோடு அவருக்கு 6 மாத காலம் சஸ்பெண்ட் செய்ய போலீஸ் இலாகாவிற்கு இந்த கோர்ட் பரிந்துரை செய்கிறது. வெள்ளைச்சாமியும் ஆறுமுகமும் குற்றவாளி என்று நிரூபிக்க போலீஸ் தரப்பில் போதிய சாட்சியங்கள் இல்லாததால் இருவரையும் நிரபராதி என்று தீர்ப்பளித்து இந்த கோர்ட் விடுதலை செய்கிறது. என்னையா ஏன் இங்க வந்தீங்க? டிபார்ட்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க சொல்லியிருக்காங்க சார். எனக்கு பாதுகாப்புலாம் தேவையில்ல. சஸ்பெண்ட்ல தானே இருக்கேன். என்ன காப்பாத்திக்க எனக்கு தெரியும். டிபார்ட்மெண்டோட பாதுகாப்பு எனக்கு தேவையில்ல. இல்ல சார், இப்ப இருக்கிற சூழ்நிலையில என்ன பாதுகாத்துக்கிறதுக்கு எனக்கு தெரியும். எல்லாத்தையும் கூட்டு போயா போயா போ.
என்ன ஏன் இங்க வந்தீங்க? மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க மிஸ்டர் பரமன். உங்க சஸ்பென்ஷனை என்னால் தடுக்க முடியல. உங்கள மாதிரி அரசியல்வாதிகளை நம்பி எப்பவுமே மோசம் போறது என்ன மாதிரி நேர்மையான அதிகாரிங்க தான். நீங்க எப்பவுமே கழுவுற மீன்ல நழுவுற மீன் மாதிரி போயிட்டே இருப்பீங்க. பரமன், நான் இதுக்கு மேல ஜாஸ்தியா பேசினா உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நான் மறந்துடுவேன். போலாம். உங்களுக்கு சேர்த்தா சொல்றேன். Get lost! நீங்க என்ன மன்னிக்கணும். இதுக்கெல்லாம் நான் தான் காரணம். நான் இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறது ஒரு மினிஸ்டரா இல்லை, உங்களுடைய ஒரு பழைய மாணவனா. நான் சொல்றதை நீங்க நம்பணும். பரமன் இனிமே இங்க இருக்கிறது ஆபத்து. பரமன் தங்கிறதுக்கு பாதுகாப்பான ஒரு இடத்த நானே ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இந்த உலகத்துல உங்களை தவிர வேறு யாரு சொன்னாலும் பரமன் கேட்க மாட்டான். ப்ளீஸ், நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எவ்வளவு நாளாங்க நாம இப்படியே இருக்கிறது? உனக்கே தெரியல, ஒரு கிரிமினல் மாதிரி ஒளிஞ்சுக்கிட்டு வாழறது எனக்கும் பிடிக்காதுன்னு. அப்பா ஒரு பேச்சு கேட்கலன்னா வருத்தப்படுவாரு. அதான் அந்த மினிஸ்டர் சும்மா அப்பா கிட்ட எதையோ சொல்லி பயமுறுத்திட்டாரு. ஜாஸ்தி போனா ஒரு வாரம், அதுக்கப்புறம் நம்ம திரும்பி போய் தான் ஆகணும். மாமா பயப்படுறதுல என்னங்க தப்பு? நம்ம வீட்ல எப்ப என்ன நடக்குமோன்னு தானே இருந்துச்சு. இங்கேயும் நம்ம கேர்ஃபுல்லா தான் இருக்கணும்னு அந்த மினிஸ்டர் மாமா கிட்ட சொன்னாரு. என் அத்தைக்கு பிறந்துட்டு எப்படி இவ்வளவு பயந்தாங்கோலியா இருக்க? தைரியமா இரு, ஒன்னும் ஆகாது. எப்படி திடீர்னு கரண்ட் போச்சு? மெயின் எங்க இருக்குன்னு தெரியலையே.
காயத்ரி ரிலாக்ஸ். மீனு 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 ஐம் சாரி மிஸ்டர் பரமன், நான் எவ்வளோ முயற்சி பண்ணேன். முடியும். பரமன், நாங்க கொலையாளியை தேடிட்டு இருக்கோம். இது பொண்ணது யாருன்னு எனக்கு தெரியும். இருக்கலாம். நாங்க இப்ப வந்தது உன்னை அரெஸ்ட் பண்றதுக்காக. பிரவீன் குமாரோட லாக்அப் டெத்தை விசாரிச்சு பார்க்கும்போது நீங்க தான் கொலையாளின்னு தெரிய வந்திருக்கு. உன்னை அரெஸ்ட் பண்றதை தவிர எனக்கு வேற வழி தெரியல. ரசிகி கூட்டு வாங்க சார். இந்த நேரத்தில் நீங்கள் நொந்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் என்னால் என்ன சார் பண்ண முடியும்? எப்பவும் நீங்கள் தான் சொல்லுவீங்களே சார், சத்தியம் தான் எப்பவும் ஜெயிக்கும்னு. சார், அடமழையில் அடைஞ்ச ஆட்டுக்குட்டி மாதிரி ஆயிட்டீங்களே சார். சரி, உங்கள் விஷயத்துலையாவது சத்தியம் ஜெயிக்குதான்னு பார்ப்போம்.
என்னதான் முயற்சி பண்ணாலும் விதியை தடுக்க முடியாது. மீனு உயிரை காப்பாற்ற என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், முடியல. போது நிறுத்துங்க சார். உங்க நீலி கண்ணீரால ஒண்ணும் நடக்க போறதில்ல. இதெல்லாம் ஏதாவது மேடையில மக்கள்கிட்ட வச்சுக்கோங்க. அப்படி பரமன் சார் என்னங்க தப்பு பண்ணாரு? உங்கள மாதிரி அரசியல்வாதிங்க எப்பவுமே காட்டாத கடமையை பரமன் சார் அவரோட டியூட்டில காட்டினார். லாக்அப்ல இருந்த பிரவீன்குமார்ங்கிற ரவுடியை ஒரு காக்காய்க்கு கூட தெரியாம வெளியில வர வச்சு நீதிபதி டேபிள் மேல பணமா விழுந்ததுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருந்தாங்கன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா அந்த சம்பவத்துல மட்டும் ஒரே ஒரு ஆள் பரமன் சார் மட்டும்தான். பரமன் சார் ரொம்ப கஷ்டப்பட்டு வெள்ளச்சாமி மேல சார்ஜ் பண்ண நிறைய கேசுகள் இருக்கு. அதுக்காக சில உதவிகளை நீங்க தானே சார் பண்ணீங்க. இப்ப இந்த கேஸோட விசாரணையில என்னாச்சு? எல்லாமே போக்கஸ்னு இருக்கிற மொத்த கேஸ்களையும் ஊத்தி மூடிட்டானுங்க. பரமன் சாரோட மகளை கொன்னதுக்கு யாரு காரணம்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா இப்பவும் போலீஸ் குற்றவாளி தேடிக்கிட்டே இருக்காங்க. இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு துக்கம் விசாரிக்க உங்களுக்கு வெக்கமா இல்ல? இருக்கு, வெக்கமா தான் இருக்கு. இதே வீட்டில் வச்சு பரமனோட அப்பா ஒரு கேள்வி கேட்டார். நீ போட்டிருக்கிற இந்த வெள்ளச்சட்டை கரைப்படியாததுன்னு சொல்ல முடியுமான்னு. அவர் கேள்வியில் உண்மை இருந்ததுனால என்னால் பதில் சொல்ல முடியல. ஆனா இப்போ என் மனசை தொட்டு நான் சொல்றேன், இனிமே நான் இந்த அரசியல் இருக்க மாட்டேன். என்னால யாருமே பாதிக்கப்பட, பரமனோ அவங்க அப்பாவோ எனக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச ஜனங்க கூட இனிமே பாதிக்கப்படக்கூடாது. இது ரவுடிசத்தையும் ஜாதியும் முதலீடா வச்சு அராஜகம் பண்ற வெள்ளச்சாமி மாதிரி ஆளுங்க இருக்கிற அரசியல். பேப்பர் பாத்தியா? வரப்போற சட்டசபை தேர்தலில் அகில இந்திய அரசியல் கட்சி தலைவர் வெள்ளச்சாமி அண்ணாச்சிக்கு முதலமைச்சர் ஆகிற அளவுக்கு பெரிய மெஜாரிட்டி இருக்கான். கேரளாவில் இருந்து பெரிய நம்பூதிரிகளை வரவழைச்சு மக்களை வசியம் பண்ற பூஜை பண்ணிட்டு இருக்கான். இதுல வேதனையான விஷயம் என்ன தெரியுமா? இந்த வெள்ளச்சாமி மாதிரி ஆளுங்க என்ன நினைச்சாலும் அது இந்த நாட்டில் குறைவில்லாம நடந்துகிட்டே இருக்கு. இப்போதைக்கு அடுத்தவங்க கதை நமக்கு தேவையில்லை. பரம என்னை பொறுத்த வரைக்கும் சாதாரண மனுஷன் இல்லை, நீ ஒரு அவதார புருஷங்கிறத மறந்துடாத. கிடைச்சதெல்லாம் பத்தல இல்ல, ஒரு புண்ணிய பூஜை நடக்கிற இடத்துல அதை களங்கப்படுத்த வந்தியா? போடா வெளியே, போடாங்கிற. ராஜு, இவன் பேச்சை கேட்டு நீ உன் வாழ்க்கையை கெடுத்துக்காத. நீ இப்பவும் சர்வீஸ்ல இருக்க, அதுவும் ஏன் ஸ்டேஷன்லயே. கிளம்பு கிளம்பு. ஒன்ன மாதிரி மாமா வேலை செய்யற போலீஸ்காரனுக்கு கீழே வேலை செய்யறத விட ரோட்ல பேப்பர். என்ன நடந்தாலும் சரி, பூஜை மட்டும் நிக்க கூடாது. சாமியாருக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிற 1,00,000 ஒரு தடவை மந்திரம் முடியாம நினைச்சது நடக்காது. போய் அவன் விரட்டு. சரிண்ணா.
பூஜையில ரத்தம் விழறதுங்கிறது ஒரு நல்ல விஷயம். அதுவும் எதிரியோட ரத்தம்னா ரொம்ப விசேஷம். ஏய், அண்ணா அவனை போட்டு தள்ளுறான். நடக்கட்டும் நடக்கட்டும். கையா நிறைய பேரை விலைக்கு வாங்கின நிறைய பேரை வாழ்க்கையை நாசம் பண்ணின இந்த கையை கேவலமான இந்த கை இனிமே உனக்கு தேவைடா. நான் எடுக்கிறேன்டா.
உன்னோட கீழ்த்தரமான இந்த காலுப்பட்டு இனிமே இந்த பூமி கலங்கப்படக்கூடாதுடா. போடா போடா. கொல்ல மாட்டேன்டா, உன்னை கொல்ல மாட்டேன்டா. உன்னை கொண்டா நீ பெரிய தியாகி ஆயிடுவடா. உன்னை நல்லவன் நினைச்சிட்டு இருக்க இந்த அப்பாவி ஜனங்க உன்னை மகானாக்கி விழா கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க. அது நடக்க கூடாதுடா. நீ உயிரோட இருக்கணும்டா. இந்த பாதி வெந்த உடம்போட நான் பிச்சையா கொடுத்த இந்த உயிரோட இந்த அப்பாவி ஜனங்க உன்னை சித்திரவதை பண்ணி கொல்ல போறதை இந்த ஒத்த கண்ணால நீ பார்க்கணும். போ போடா.